அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th இருக்கக்கூடிய காந்தியடிகள்லேருந்து நமக்கு வந்து வினாக்கள் போகிறாங்க. ஸோ 10th புக்கில் இருக்குங்க. ஸோ அதில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா காலக்கோடு மாதிரி, அதாவது வரிசைப்படுத்துக, கால வரிசைப்படுத்துக தான் கொடுக்குறாங்க. ஸோ அதில் கண்டிப்பாக எது இடம்பெறுது அப்படின்னா இந்த வட்டமேசை மாநாடு இடம்பெறுதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் இடம்பெறுது. ஸோ இந்த பகுதியை தான் நம்ம எந்த ஆண்டு அப்படின்றத மட்டும் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிடுவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து வட்டமேசை மாநாடு. முதலாவது வட்டமேசை மாநாடு 3மே வந்து லண்டனில் தாங்க. ஸோ முதலாவது வட்டமேசை மாநாடு அப்படின்னா 1930 நவம்பர் மாதம் ஞாபகம் வச்சுக்கிறணும், சரியாங்க. ஸோ முதல் வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1930 நவம்பர் மாதம், சரிங்களாங்க. ஸோ அதில் வந்து காந்தியடிகள் உள்ளிட்ட காங்கிரஸார் எல்லாருமே சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாங்க சட்ட மறுப்பு இயக்கத்தின் காரணமாக. ஸோ உடனே வந்து அதனால் அதில் யாருமே கலந்துக்கிறதுனால முதல் வட்டமேசை மாநாடு தோல்வியில் முடியும், சரிங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது உடனே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ராம்சே மெக்டொனால்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அரச பிரதிநிதி இர்வின் பிரபுவை என்ன பண்ணுறாரு காந்தியடிகளோட பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்போ காந்தி இர்வின் ஒப்பந்தம், ஒரு பேச்சுவார்த்தையோட ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து 1931 மார்ச் 5, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது வட்டமேசை மாநாடுக்கு முன்னாடி தான் காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்படுது 1931 மார்ச் 5. அதன்படி வந்து காந்தியடிகள் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிறாரு. அப்போ இரண்டாவது வட்டமேசை மாநாடு எப்போ நடக்குது அப்படின்னா 1931 செப்டம்பர் 7. ஞாபகம் வச்சுக்கிறணும், டேட்டோட ஞாபகம் வச்சுக்கிறணும். 1931 செப்டம்பர் 7. ஸோ எந்த முடிவும் எட்டப்படலை, சரியாங்க. ஸோ ரெண்டாவது வட்டமேசை மாநாடும் தோல்வியில் தான் முடியுது. அடுத்து மூன்றாவது வட்டமேசை மாநாடு பார்த்திங்க அப்படின்னா 1932 நவம்பர் 17 டிசம்பர் 24 வரைக்கும் மூன்றாவது வட்டமேசை மாநாடு நடக்குது. அப்போ முதல் வட்டமேசை மாநாடு 1930, 31, 32 தான். ஸோ இரண்டாவது வட்டமேசை மாநாடுக்கு முன்னாடி 1931 மார்ச் 5 காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்படுது. இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மூன்றாவது வட்டமேசை மாநாட்டில் நடக்கிறதுக்கு முன்னாடியே காந்தியடிகள் கைது செய்யப்பட்டிருப்பாங்க. அதனால் மூன்றாவது வட்டமேசை மாநாடும் என்ன தான் தோல்வியில் தான் முடியும், சரியாங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கிறணும். இதிலேருந்து ஏதாவது ஒன்று கொடுத்து நமக்கு காலவரிசைப்படுத்த கேட்குறாங்க. இந்த ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அந்த கொஸ்டினை ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.